ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் கனி விக்ரம் இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பற்றி தான். ஸோ ஆதரை வந்து நேற்று நைட்டு கனிக்கிட்ட வந்து வெளியே பார்த்த விஷயங்கள்லாம் வந்து போட்டு உடச்சிருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்லியிருக்கீங்க, எனக்கு எஃப்ஜே மாதிரி பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் நான் போகிற வரைக்கும் என் கூட வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வியானா கூட பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அந்த மாதிரி ஒரு பையனை வந்து எப்படி நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்க? நீங்கள் எஃப்ஜே கிட்ட பண்ணுறதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது? நீங்கள் அவன் மேலே வந்து கண்மூடி நம்பிக்கை வச்சுருக்கீங்க இல்லையா? அதனால் அவன் என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் தட்டியே கேட்க மாட்டேன்றீங்க. இதனாலே நான் வந்து இந்த வாரம் உங்களை தான் நாமினேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆதரை வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ கனிக்கு வந்து செம்ம டென்ஷனாக அடிச்சு, ஐயோ நாம் வந்து தப்பு பண்ணிட்டோமோ, அவன் மேலே இருக்கிற பாசத்தில் வந்து நான் வந்து அவனை எதுவுமே வந்து தட்டி கேட்காம இருந்துட்டணும்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே வந்து இதுதான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்த உடனே வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க 1 மணி நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. ஆதிரி அப்போ சொன்னபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் எனக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, எனக்கு வந்து எஃப்ஜே பிடிக்கும் தான். அவன் ஆதிரை கிட்ட பண்ணுற விஷயம், வியன்னா கிட்ட பண்ணுற விஷயம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஆதிரை கிட்ட ஏதாவது பண்ணியிருந்தா அவன் வந்து அது அனுபவிச்சுப்பான். இல்லைனா வியன்னா கிட்ட பண்ணியிருந்தா அது அவன் தான் வந்து அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும், அவனுக்கு தான் கிடைக்கும். இது வந்து எனக்கு என்ன எப்படி வந்து எஃபெக்ட் ஆகும்? நான் ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது அவங்களுடைய குட்டும் பேடும் சேர்த்து தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே இந்த பொம்பளைக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒருத்தவங்க வெளியே இருந்து பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு நெகட்டிவாக போகுது இந்த மாதிரி எஃப்ஜே கூட நீங்கள் பண்ணுறதுனால. அது முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க தானே பார்க்கணும். அவங்க சைடில் எப்படி வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், இல்லை நான் இப்படி தான் நினச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ கனி வந்து திரும்பி சொல்கிறாங்க, ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து தானே வந்து நம்ம ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கிறோம். அவங்களோட மைனஸை பார்த்துட்டு நம்ம ஏன் வந்து ஒதுக்கி வைக்கணும்? அப்படின்னா நீங்கள் பாருக்கிட்ட என்ன மேடம் நீங்கள் பண்ணுறீங்க? அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கவே மாட்டீங்க. அவங்க என்ன தான் பாசிட்டிவாக பேசினாலும் இல்லைனா பாசிட்டிவ் இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் கணக்கு தெரியாது, மைனஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ எஃப்ஜே மட்டும் வந்து இந்த மாதிரி அவன் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்பியும் கனி சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, புருஷன் இருக்குது. ஆனால் இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து எஃப்ஜே மாதிரி ஒருத்தன் வந்து கஷ்டம், அவனை வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஆனால் வெளியே இருந்து ரசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கும்போது எப்படி ஒரு கேரக்டர் நம்ம ரசிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வெக்கமே இல்லாமல் திருப்பி எஃப்ஜே ரசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கனி இதெல்லாம் வந்து டூ மச்சாக இல்லை? இப்போ நம்ம ஒரு புக்கு பார்க்குறோம், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நம்ம ரசிப்போம்ல, அதுதான் அதே மாதிரி தான் வந்து எஃப்ஜேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆதரை சொன்னபோது கூட நான் தப்பு பண்ணிட்டேனோ யோசித்தேன். ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய மைண்டில் இதுதான் கிளியராக இருக்குது. இப்போ அவனால் நான் வெளியே போகிறேன்னா பிரச்சனை இல்லை, அது என்னோடய கேம் வந்து யாருக்கும் பிடிக்கலன்னா நான் வெளியே போகிறேன். அப்போ கூட நான் திருத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில் ஒரு வார்த்தை வருதா பாருங்களேன். இதுக்கு வந்து விக்ரம் வந்து செம்மையாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து தம்பின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவனை வந்து மடியில் போட்டு கொஞ்சறதும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்குறதும், அன்றைக்கி ஜெயிலில் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது நாங்கள்லாம் வந்து உங்ககிட்ட சாப்பிடுங்கன்னு சொன்னோம்ல, அப்போல்லாம் கேட்காத நீங்கள் எஃப்ஜே வந்து சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கம்முன்னு சாப்பிட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க எஃப்ஜே கிட்ட. எதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? கம்மி பண்ணுங்கள், சாஃப்ட்னஸ் குறைங்க. நீங்கள் ரொம்ப ஓவராலாக வந்து தம்பி உருக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து வெளியே யார் போய் இந்த மாதிரி இதே ரிலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது கனி சொல்கிறாங்க, அது கரெக்ட் தான். இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்மளுக்கு கம்ஃபர்ட் இது, அது வெளியே கண்டினியூ ஆகுமா அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுதான் நான் யோசிக்கிறேன். எஃப்ஜே இப்போ வெளியே போயிட்டு என்கிட்ட பேசலாம் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டில் அவன் என்கிட்ட நல்லா பார்த்துக்கிறான்ல, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு வந்து திருப்பியும் வந்து கனி அதே விஷயத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒதுக்கிடுங்க, இது நெகட்டிவாக போகுதுன்னா அதை நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கனி கேட்காம தான் இருக்காங்க. கனி இன்னொரு விஷயம் வந்து விக்ரம் கிட்ட கேட்குறாங்க, இப்போது உங்களுக்கு வந்து சுபிக்ஷாவை பிடிக்கும் இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு சுபிக்ஷாவை பிடிக்காது. ஆனால் நீங்கள் வந்து சுபிக்ஷாவை வந்து தங்கச்சி அந்த மாதிரி வந்து சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்கள அவங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து வீணாவை வந்து போன வாரம்லாம் வந்து அப்படியே மடியில் போட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. போன வீக்கெண்ட்லாம் பார்க்கணுமே, ஏன்னா வந்து கண்ணி தாங்கினாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எஃப்ஜே கூட வந்து சண்டை போட்டாங்கல்ல வியன்னா. இதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். அப்போ கூட நான் எஃப்ஜே விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து கனி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் நல்லபடியாக ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, அது ஏற்றுக்கலாம்ல, அது புரிஞ்சுக்காம இல்லை நான் வந்து எப்போவுமே எஃப்ஜேக்கு தான் சொம்பு தூப்பேன், எஃப்ஜேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், எஃப்ஜே பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், அவன் தப்பே பண்ணாலும் நான் தட்டி கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவனை பிடிக்கும்,
அதுதான் வந்து ரீசன். ரொம்ப கேவலமாக இருக்குது கனி. அப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எஃப்ஜேக்கு வந்து பார்வை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எஃப்ஜே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் கனிக்கு பார்வை வந்து பிடிக்காமல் வைக்கிறதுக்காக. கரெக்டாக? இவங்க மற்றவங்களை கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ஜோடியாக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, அக்கா தம்பி ஜோனில் இருந்து எல்லோரும் வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நெகட்டிவாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கேம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அதே மாதிரி திருந்தாத ஜென்மம் இதுக்கெல்லாம்.